மோடியிடம் திரு பெரிய ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இங்க சென்னை முழுக்க, ஐ மீன் தமிழகம் முழுக்க பரபரப்பானது. அந்த மாதிரி ஒரு விஷயம் டெல்லி வட்டாரத்தில் பேசுறாங்களா சார்? இல்லைங்க, அந்த மாதிரி மோடி டைரக்டா இப்போ இந்த நேரத்துல பேசியிருப்பாருங்கிறது எனக்கும் ஒரு டவுட்டா தான் இருக்குது. அது ஒண்ணு நிச்சயங்க. நம்ம ஆடிட்டர் குருமூர்த்தி போய் பேசிட்டு வந்தாரு, 2 பேர்ட்டையும் பேசினாரு, கட்சியில பிளவு கூடாதுன்னு. அவரோட நோக்கம் என்ன இருந்திருக்கும்? எதிர்கட்சிகள் ஒன்னாகணும். நீங்க பாருங்க, கடைசியா மக்கள் விரும்புவது ஒரு மாற்றம். தமிழ் மக்களோட விருப்பம் ஒரு பக்கம் இருக்கு, கட்சி தலைவர்களோட விருப்பம் இன்னொரு பக்கம் இருக்க முடியாது. அவங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, மக்கள் மாற்றம் தேவை. மக்கள் சொல்றாங்க மாறணுங்கிறாங்க. 5 வருஷம் பார்த்துட்டோம். ஏங்க எல்லாரும் சொல்றாங்க ஸ்டாலின் தலைமையில இந்த ஆட்சி திமுக தலைவர்கள் கூறுவது போலே பல சாதனைகள் படைச்சாங்க. சரி, நிறைய மாற்றம் கொண்டு வந்தாங்க, புது ஸ்கீம் இருக்கட்டும். ஆனா ஜெயலலிதாக்கு இருந்த அட்வான்டேஜ் 2016 அட்வான்டேஜ் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு இருக்கான்னு ஒரு கேள்வி வருது. அது வருது இல்ல? கண்டிப்பா வருது. இஸ் ஸ்டாலின்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், நான் ஆங்கிலத்திலே கேட்கிறேன், ஸ்டாலினோட பெர்ஃபார்மன்ஸ் ஜெயலலிதாவோட 2016ல இருந்து 21, அதாவது 2011ல இருந்து 16க்கு இருந்த பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. அப்ப மக்கள் மத்தியில என்ன இருந்துச்சு? என்னதான் எதிர்கட்சியா இருந்து திருப்பி ஜெயலலிதா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல, ஆக்சுவலி 14ல ஜெயிச்சு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஊழல் குற்றத்தை ஜெயிலுக்கு போயிட்டு she is winning the election back 16ல. எல்லாருக்கும் தெரியுங்க, திமுக கட்சிக்குள்ள பிரச்சனை, சீனியர் ஜூனியர் பிரச்சனை, கோஷ்டி பிரச்சனை. இப்ப கே நேரு சமீபத்துல போன போது நீங்க பாத்தீங்க ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது? ஆர்கனைசேஷன் லெவல்ல புதுக்கோட்டை போல சில மாவட்டத்திலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரியாக்ஷன் இருக்கு. அதாவது டிஎம்கே ஃபங்க்ஷனரிஸ் பத்தியே அவங்க கேடர்ல அதிருப்தியா இருக்காங்க. என்ன அதிருப்தி? இதுதான் அதிருப்தி. எல்லாரும் அவங்க பண்ணிட்டாங்க, நமக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல, கட்சி கவனிக்கல, கட்சி தொண்டர்கள் கவனிக்க, இதானே சொல்றாங்க.